கொண்டிருப்பது முருகா கேமிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டே வேலி சீசன் 1 எபிசோட் 1 தாங்க. ஸோ ஏன்டா எபிசோட் 1 அப்படின்னாங்கன்னா என்னோட சோலோ வேர்ல்டில் தான் நான் இந்த ஒரு பக்கை கண்டுபிடிச்சேன். கிளின்ட்டுக்கிட்ட போய் நம்ம ஃப்ரோசன் ஜியோட்ஸை வந்து இது ப்ராசஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை அவன் கேமை விட்டு வெளியே தள்ளி விட்டுறாங்க. ஸோ நானும் 3-4 தடவை இப்படி பண்ணி பார்த்தேன், நம்மளை வெளியே தள்ளி விட்டுட்டுருந்தோம். சரி, இது இந்த ஒரு டே 23 மட்டும்தான் சொல்லிட்டு டே 24 பண்ணி பார்த்தா அப்பயே அப்படி தான் ஆச்சு. 25 பண்ணி பார்த்தா அப்பயே அப்படி தான் ஆச்சு. 26 அப்படியே அப்படி தான் ஆச்சு. 27 ஓரளவுக்கு ஒரு 2 ஜியோடு உடச்சான். 3வது ஜியோடு உடைக்கும் போது நம்மளை வெளியே தள்ளி விட்டோம். 4th ஜியோடு உடைக்கும் போது அதே தான் ஆச்சு. ஸோ அதனால என்ன பண்ணலாம், நம்ம புது வேர்ல்டை க்ரியேட் பண்ணலாம். இந்த ஒரு ஸ்டார்டிங் வேலையை டெலீட் பண்ணிட்டு நான் அதே வெப்சைட்டில் தான் ஏற்றிருக்கேன். சரிங்களா, இப்போதைக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். செட்டிங்ஸ் எல்லாமே நான் சேமாக தான் வச்சுருந்தேன். ஸோ கைஸ், ஃபைனலி நம்மளோட பேண்ட்டு கலரையும் ப்ரௌன் கலரில் வர வச்சுட்டோம். இதாக வர வைக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கேன். கொஞ்சம் கஷ்டம் பார்த்தேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி கேம் ப்ளே வீடியோ. டே 1 எந்திரிச்ச உடனே பார்ட்னர்ஷிப் மேலே கொடுத்துருந்தாரு. அதை வச்சு ஒரு சின்ன ஃபார்ம் ரெடி பண்ணியாச்சு. இப்போதைக்கு ஒரு 10 பொட்டேட்டோ சீடு மட்டும் வாங்கிட்டு வந்தால் நம்மளோட வேலை ஃபுல்லாக 0 ஆகிடும். 0லேருந்து நம்ம நாளையிலேருந்து சேர்க்க ஆரம்பித்து ஃபுல்லாக வசூல் பண்ணலாம். இன்றைக்கே கூட ஃபோரேஜிங் பண்ணி கூட காசு சேர்த்தலாம். சைட்லேயே இன்ட்ரோடக்ஷனும் போயிட்டு தான் இருந்தது. இதில் நான் வந்து ஹேலே தாங்க, ஏன்னா ஹேலே இஸ் அ கரெக்ட் கேர்ள். ஓகேங்களா, எலியட் ஓரளவுக்கு நல்லா பேசுனாங்க. நம்ம பேசினதுலேயே எனக்கு ஓரளவுக்கு நல்லா பேசினோம். ஸோ ஃபைனலி 27 பேர்த்தோட நம்ம இன்ட்ரடக்ஷன் ஆகிட்டோம். நாளைக்கு ஒருத்தன் வில்லி மட்டும் வந்தானா அவன் கூட பேசினா போதும், இந்த இன்ட்ரடக்ஷன் மிஷின் முடிஞ்சுது. இந்த கெட்டிங் ஸ்டார்டருக்கு வந்து இப்போ 5வது நாள் தாங்க இது முடியும். ஸோ கைஸ், நம்ம மாறுக்கு ரூட்டு போடுறது கொஞ்சம் நல்லது. இருக்கிற எனர்ஜியை ஃபார்மில் கொஞ்சம் க்ளீன் பண்ணி பொட்டேட்டோ சீடை ஃபார்மில் பிளான் பண்ணி இந்த ஒரு நாளாக முடிச்சாச்சு. ஃபோரேஜிங்கில் லெவல் 1 ரீச் பண்ணியாச்சு. டே 2 எந்திரிச்சோடனே அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பியர் ஜென்ரல் ஸ்டோரில் வந்து இன்றைக்கி பேக் பேக் வந்துருச்சு, அதை நீ சீக்கிரமாக வந்து செக் பண்ணி பாரு அப்படின்னு இருக்காங்க. அடுத்த மெயிலை திறந்து பார்த்தா வில்லின்றவன் ஃபிஷிங் ட்ரிப்லேருந்து வந்துட்டான்ப்பா, போய் நீ வந்து பீச்சுக்கு போய் பாரு, அவனை 5 மணிக்கு முன்னாடி போய் பார்க்கணும் அப்படின்னு இருக்கான்ல. ஸோ ஃபார்முக்கு தண்ணி ஊற்றிட்டு வரையும் போய் பார்க்கலாம். ஸோ ரைட்டே, இப்போதைக்கு வில்லிக்கு பீச்சுக்கு வந்தாச்சு. இப்போதைக்கு அஹோதசன் நான் வந்து நீ தான் இந்த நியூ கம்மர் இந்த டவுனுக்கு அப்படின்றத கேள்விப்பட்டேன். ஃபைனலி ஒன்று நான் பார்த்துட்டேன். என்ன, நான் இந்த சால்டி சீஸில் நிறையா மீனை பிடிச்சிருக்கேன். எத்தனை மீனை தெரியுமா நான் விற்றுருக்கேன். இப்போதைக்கு நான் ஒரு புது ஃபிஷிங் ராட் வாங்குற அளவுக்கு காசும் சேர்த்திட்டேன். இப்போ என்னோடய பழைய ஃபிஷிங் ராடை வாண்ட்ட கொடுக்குறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர்ட் ஓ ஃபிஷிங் அப்படின்ற ஒரு கலை அழியாமல் இருக்கணும். அதுக்காக தான் நான் இந்த ஃபிஷிங் ராடை வாண்ட்ட தரேன். ஸோ இதை வச்சு நீ நிறையா மீனை பிடிச்சி என்னோடய ஷாப்பு இங்கே தான் இருக்குது, இங்கேயே கூட நீ விற்கலாம். இல்லது உன்னோட ஃபார்ம் கிட்ட ஷீப்பிங் பின் இருக்கும், அங்கே கூட நீ விற்கலாம். அங்கே விற்றாலும் மேல் லெவல்ஸ் ஏன்ட்ட தான் கொண்டு வந்து விற்பார். ஸோ நீ எங்கே வேணால் விற்கலாம், தட்ஸ் யுவர் சாய்ஸ். ஸோ நீ நல்ல மீனை பிடிச்சின்னா அதுக்கு நல்ல விலையும் நான் போட்டு தருவேன் அப்படின்றாரு. ஃபிஷ்ஷிங் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது, ஏன்னா நான் முன்னாடியே பல தடவை ஃபிஷ்ஷிங் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால. சூப்பர். இப்போ என்ன யூஸ் பண்ணுறது, இந்த சீவீடு தான் போட்டோம்மா. ஸோ சரி, ஓகே, எடுத்தாச்சு. இப்போதைக்கு இது எல்லாத்தையும் சேல் பண்ணலாமா? இந்த சீசலின்னு இருக்கிறத சேல் பண்ண முடியல, அது நம்ம வேணால் ஷீப்பிங் பில்லில் போட்டுக்கலாம். எவ்வளோ வருமோ தெரியல. ஓகே, கிட்டத்தட்ட 400 ரூபா வந்துச்சு. 500 ரூபா. இந்த ரிவர் ஜல்லி ஒரு 100 ரூபானா 600 ரூபா. டீசெண்டாக 600 ரூபா. இந்த பபிள் மாதிரி வரதுலலாம் போட்டால் நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே ஃபிஷ்ஷஸ் கிடைக்குது. 2 மணி வரைக்கும் ஃபிஷ்ஷிங் பண்ணியாச்சு. அந்த எனர்ஜி லெவலும் கொஞ்சம் ஒரு 53 தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு பிடிச்ச மீனெல்லாம் அடிங்கண்ணா கொளுத்து வெறித்தனம் வேறு லெவல் சொல்லும். இன்னும் இந்த ஒரு ரிவர் ஜெல்லி வேறு சீ ஜெல்லி வேறு எவ்வளோன்னு தெரில. இன்னும் ஒரே ஒரு மீனை பிடிச்சிட்டு, ஓகே பபிள் பறந்துடுச்சா, இன்னும் ஒரே ஒரு மீனை பிடிச்சிட்டு போவோம். மீனை பிடித்தா தூ கொண்டு போய் வித்தாச்சு. ஓகே, 720 ரூபாய் கிடச்சிருச்சு. இன்றைக்கி ஒரே நாளில் நம்ம 724 ரூபாய் சேர்த்திருக்கோம். அது மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை, இன்னும் இங்கே ஃபோரேஜிங்லாம் இருக்குது. போலத்து கோல்டு ஒரு வீஸ் டே 2வே கோல்டு ஒரு எடுத்துருக்கோம். டே 2
2வே இத்தனைக்கும் டே 2 கோல்டு வார் எடுத்த ஒரே முதல் ஆள் நம்ம தான் சரிங்களா. ஸோ இது ரெண்டுத்தையும் விற்றா எவ்வளோ வருதுன்னு வேறு தெரில. கிளாம் ஒரு 50 ரூபாய், இது ஒரு 40 ரூபாய், 814 ரூபாய். இந்த ஒரு ரிவர் ஜெல்லி 200 ரூபாயாக இருந்தால் 1 டேல 1000 ருபீஸுக்கு ஃபிஷிங் பண்ணியிருக்கோம். கொளுத்து தாறுமாறு தக்காளி சோறு. இந்த போர்டில் ஏதோ ஒரு கிஸ்ட்டு கூட இருந்தது. அதை பார்த்தா போர்டு குட் சம்ஒன் பிரிங் மீ ஜோஜா கோலா அபிகலி. அபிகலியா? ஓகே அக்செப்ட். 75 ரூபா தான் கஸ்ஸோட சாலூனில், அதே 75 ரூபாயை வாங்குகிறோம். ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா, அவங்கள்ட்ட கொஞ்சம் நம்ம நல்ல பேர் வாங்கினாங்க, ஹார்ட் ஏற்றலாம் அதுதான். ஆனால் நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்துக்கும் போய் கிஃப்ட் கொடுத்துருவோம். இவளுக்கு கிஃப்ட் கொடுத்ததுனால நமக்கு ஒரு 100 கோல்டு காயின்ஸும் கிடச்சிருக்கு. விட்டா இன்றைக்கே கொஞ்சம் நிறையாவே காயின்ஸ் எடுத்துருவோம் போல். மாரோக்கிட்டே கிஃப்ட்டை கொடுத்தாச்சு, கொஞ்சம் நேரம் பேசியாச்சு. எல்லோரும் ரெடியாக ஃபிஷிங்கில் லெவல் 1 ரீச் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லை, ஃபோரேஜிங்கில் நமக்கு ஒரு 40ம் அந்த ரிவர் சீஜல்லியா சீஜல்லி 200 ரூபாய்க்கு போயிருக்கு. அப்போ நம்மக்கிட்ட இப்போ எவ்வளோ இருக்கும்? 1142 ரூபாய் இருக்கும். கரெக்டாக 1142 54 இருக்கா? 154 இருக்குது. கொளுத்து ஆட நான் ஏன் இன்னைக்கு வாட்டர் பேக்கெட் எடுத்தேன். சரி, ஸோ நேராக நம்ம ஃபிஷ்ஷிங்க்கு போகலாமா? இன்றைக்கும் 7:30 மணிக்கெலாம் ஃபிஷ்ஷிங் ஆரம்பிச்சாச்சு. ஆபிகல் கேட்ட ஜோஜாக்கோலாம் நமக்கு ஃபிஷ்ஷிங்லேயே கிடச்சிருச்சு. இன்வென்ட்ரி ஃபுல்லானதுனால நம்ம இன்றைக்கும் வில்லிகிட்ட வந்து பிடிச்ச மீனெல்லாம் விற்று பார்க்கலாமே அப்படின்னு பார்த்தோம். இதுலேயே நமக்கு ஒரு 1500 ரூபாய் கிடச்சிருக்கு. இன்றைக்கும் ஒரு சீஜல்லி கிடச்சிருக்கு. 3:20 ஆச்சு. இப்போவே நம்ம கிளம்புனா தான் நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் போய் வேறு இது கொடுக்கணும், கிஃப்ட் வேறு கொடுக்கணும். ஸோ அதனால் இதெல்லாம் விற்று பார்த்தேன். இதுலேயே எனக்கு 1800 ரூபாய் கிடச்சிருச்சு. இன்றைக்கி ஒரு நாள்லேயே நான் வெறும் ஃபிஷ்ஷஸை வச்சு மட்டுமே 700 ரூபாய் சம்பாதிச்சிருக்கோம். இந்த ஒரு சீசன்லி சேர்த்து சேல்ஸில் போட்டேன்னா எனக்கு அதுலேருந்து ஒரு 200 ரூபாய் கிடைக்கும். அப்படின்னா இன்றைக்கி ஒரு 1000 ரூபாய், ஐ மீன் 900 ரூபாய், 900 ருபீஸ் கிடச்சிருக்கு. அதேங்கண்ணா கைஸ், இந்த மாதிரி டஸ்ட்பின்லேருந்து இல்லாமல் கைஸ் எனக்கு இது கிடைக்கும். எனக்கு நான் வந்துட்டு தெரியாமல் பண்ணதில் ட்ராஷ் தான் கிடச்சிது. இதில் ஏதாச்சும் கிடைக்கும்? ஓ, லக்கில் தான் கிடைக்குமா? ஓகே ஓகே சரி ஓகே கைஸ். இப்போதைக்கு நம்ம அபிகலி எங்கன்னு பார்த்து அவளுக்கு இந்த ஒரு ஜோஜா கொலாவை கொடுக்கணும். போஸ்ட் ஆன் வெனஸ்டே வாடி. இப்போ அபிகல் எங்கே இருப்பா? கடைசியில் நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யார் கூடயுமே பேச முடியல. மாறு ரூம்குள்ளே போயிட்டா. ஹாலே வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே 8 மணி ஆகிடுச்சு. இந்த ஆபிகலி தாங்க இந்த ஜோஜா கொலாவை நானே கொடுத்துக்கிறேன்டா. ஏங்கடா? ஓ, ஜோஜா கொலா கொடுத்தா ஸ்பீடாக போகலாமா? இது தெரிஞ்சிருந்தால் நான் முன்னாடியே குடிச்சிருப்பேனே. அடசை கருமத்தை. இதை குடிச்ச கொஞ்சம் போயிருந்தேன்னா கூட கொஞ்சம் ஸ்பீடாகாச்சும் போயிருக்கலாம் மிக்ஸு. ஸோ ஓகே, இருக்கிற எனர்ஜி எல்லாத்தையும் நான் ஃபார்மால் ஒரு சில மரங்கள்லாம் உடச்சி க்ளீனாக பண்ணிட்டு உங்களை வந்து பார்க்கணும். க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் கண்டுபிடிச்சா நம்ம கார்பெண்டரோட வீட்டுக்கு ஷார்ட்கட்டும் ஒன்று இருக்குது நம்ம ஃபார்மிலேருந்து. இது வழியாகவே இதுக்கு மேலே கார்பெண்டரோட இடத்துக்குலாம் போகணுன்னா போய்க்கலாங்க. ஸோ இப்போதைக்கு செஸ்ட்டில் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டு தூங்கலாம். இன்றைக்கே ஃபிஷ்ஷிங்கில் லெவல் 2க்கும் போனேன். அண்ட் ஃபைனலி ஓகே, ஃபோரேஜிங்லேருந்து எனக்கு 130 ரூபா வந்துடுச்சு. டோட்டலாக 330 ரூபா. கொளுத்து தாறுமாறு தக்காளி சோறுன்ற மாதிரி இருக்கே. டே 4 எழுந்திரிச்சோடனே ஃபார்முக்கு தண்ணி ஊற்றிட்டு வழக்கம் போல் ஃபிஷ்ஷிங் அண்ட் ஃபோரேஜிங் பண்ண கிளம்பியாச்சு. இன்றைக்கி ஒரு சேஞ்சாக நான் வந்து ரிவரில் ஃபிஷ்ஷிங் பண்ணேன். ஈஸியாகவும் மீன் பிடிக்க முடியுது கைஸ். ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இங்கே ஆனாவுனா குப்பை தாங்க கைஸ் கிடைக்குது. ஃபைனலி நான் கண்டுபிடிச்சிட்டேன் பபுள் வர இடத்த. ஸ்மால் மவுத் பேஸோட இது அளவு என்னென்ன காயின்ஸ் எவ்வளோன்னு பார்த்தா 50 கோல்டு காயின்ஸுன்றாங்க. அப்படின்னா நம்மள்கிட்ட ஒரு 2 4 5 ஃபிஷ்ஷஸ் இருக்குது கைஸ். 5 5 25 250 ரூபா அசால்ட்டு. சன் ஃபிஷ்ஷு 30 ரூபாயா? அப்படின்னா 2 4 6 3 6 12 18 150 ரூபா. டோட்டலாக 250 330 430 ரூபாய்க்கு ஃபிஷ்ஷிங் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே தான், இதுவே ஒரு நல்ல அமௌண்ட் தாங்க. இதில் நான் கோல்டு குவாலிட்டிலாம் எவ்வளோ பிடிச்சிருக்கேன் பார்க்கலாம். கொளுத்து 150 ரூபா. வெறித்தான தாறுமாறு தக்காளி சோறு. பார்த்தீங்கள்ல 650 ரூபாய் வந்துருச்சு. இன்னும் ஒரு 350 ரூபாய்க்கு இங்கே ஃபிஷ்ஷிங் பண்ண நம்ம எக்ஸாஸ்டாக ஆரம்பிச்சிட்டோங்க. ஸோ வேறு வழியில் இதை தான் விற்றாகணும். 60 50 ஓகே, ஒரு 2750 ரூபாய் இருக்குது. இதோட இன்றைக்கி விடை பெருகலாம். ஏதாச்சும் பபுள் வருது எங்கேயாச்சும்? இல்லை, ஓகே லெட்ஸ் கோ. மாறு கூட பேசியாச்சு. இப்போதைக்கு நேராக ஹாலே கூட பேச போகலாமா?
ஸோ இந்த இடத்துலையே நம்ம டே 4 எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ 11 மினிட்ஸ்க்கு வந்துடுச்சா? ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் கைஸ். ஏன்னா வீடியோ 11 மினிட்ஸுக்கு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வீடியோவே யாரும் பார்ப்பீங்களான்னு தெரியல எனக்கு. நான் ஸ்டாடே வெளின்றதையே சும்மா தான் போட்டிருக்கேன். ஸோ அடுத்த வீடியோ ஒரு நல்ல ஒரு வீடியோவாக வரும். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அபிமான ஸ்ரீராம். பை கைஸ்.